இப்போ கருவாடு தொக்கு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு கருவாடு எடுத்துக்கிறேன். கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு தலையை இப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கருப்பு கலராக இருக்கும், அதையும் பிச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா கல் கல்லாக இருக்கும். எப்போ கருவாடு டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி வறுத்தே செய்யுங்க. வறுக்காமல் செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்காது, ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் போய்டும். இந்தமாரி வறுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கருவாடு தண்ணியிலே ஊறட்டும். 3 டைம் கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கருவாடு தொக்கு செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அது கூடவே சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இப்போ அது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுக்கிற கருவாடு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கருவாடு கூடவே அது வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாதம் வெந்தோடனே வடித்து எடுத்துக்கலாம். இதால் 1 கப்பு அரிசி எடுத்தேன். இப்போ காய்ச்சின பால் 1/2 கப்பு இதால் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ அது கூடவே 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் சேர்த்துக்கல, இது ஆப்ஷனல் தான். இப்போ தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். இப்போ தாளித்து வச்சுக்கிறத அது கூடவே சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். தயிர் சாதம், அது கூடவே கருவாடு தொக்கு. சூப்பரான காம்பினேஷனில் லஞ்ச் பாக்ஸுக்கான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.